ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஹெல்மெட்டை பற்றி ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் பண்ண போகிறோம். அந்த அவேர்னஸ் எதுக்குன்னு பார்த்தோன்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்து ஹெல்மெட் வியர் பண்ணுறதே இல்லை. அப்படி வியர் பண்ணாலும் அது ப்ராப்பராக வியர் பண்ணுறதில்ல. அதுக்காக நம்ம இந்த அவேர்னஸ் வீடியோ வந்து பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபோன் எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் பார்த்தோன்னா நம்மளுக்கே கேஸ் வியர் பண்ணுறோம். இந்த ஃபோனுக்கே கேஸ் வியர் பண்ணும்போது நம்மளோட சேஃப்டிக்காக ஹெல்மெட் வியர் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி தான். ஸோ இந்த ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து வெறும் சேஃப்டிக்காக மட்டும் வியர் பண்ணுறதில்ல. இதில் ஸ்க்ராட்ச் போகிறதுக்காகவும் வியர் பண்ணுறோம், நம்ம கையில் க்ரிப்பு கிடைக்கிறதுக்காகவும் வியர் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம ஹெல்மெட்டுன்னு பார்க்கும்போது நம்மளோட சேஃப்டிக்காகவும் வியர் பண்ணணும். அது மாதிரி நம்ம லாங் ரைட்ஸ்லாம் போகும்போது பார்த்தோன்னா ஏர் வந்து நம்ம ஃபேஸில் பட்டுகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரத்திலே டயர்ட் ஆகிடுவோம். அது மாதிரி ஸ்கின்னுக்கு வந்து டேமேஜ் ஆகும். அதனாலேயும் ஹெல்மெட் வியர் பண்ணுறோம். அது மாதிரி பொல்யூஷன் வந்து நம்ம ஃபேஸ்க்கு வந்து சீக்கிரத்தில் அஃபெக்ட் ஆகாது ஹெல்மெட் ஃபுல்லாக கவர் ஆகிறதுனால. அதனாலே ஹெல்மெட் வந்து வியர் பண்ணுறோம். ஹெல்மெட் வியர் பண்ணுறதுக்காக நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹெல்மெட் வந்து வியர் பண்ணி தான் ஆகணும். இதே சேஃபாக ரைட் பண்ணணும் அப்படின்னா ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக வியர் பண்ணி தான் ஆகணும். ஹெல்மெட்டோட மெட்டீரியல்ஸ், ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாடி. நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பவுச். அதனால் நான் கீழே போட்டால் இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிது. ஃபோனுக்கு வந்து எந்த இம்பாக்டும் கொடுக்கறதில்ல. என்னதான் இந்த ஃபோன் கிளாஸ் பாடியாக இருந்தாலும் டேமேஜ் எதுவும் ஆகிறதில்ல. அதே மாதிரி தான் ஹெல்மெட்டோட மெட்டீரியல். ஹெல்மெட்டோட ஷெல்லுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸில் மேட் பண்ணுவாங்க. ஹெல்மெட்டோட ஷெல் மெட்டீரியல் பேசிக்காக பார்த்தோன்னா ஃபைபர் கிளாஸ், பாலிகார்பனேட், ஏபிஎஸ் மெட்டீரியல், கார்பன் ஃபைபர். இப்போ இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஒன்றா பற்றி பார்ப்போம். ஃபைபர் கிளாஸ்ன்றது பார்த்தோன்னா காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. அது மாதிரி ஹெல்மெட்டோட மோல்டிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காக தான் பார்த்தோன்னா அந்த ஹெல்மெட்டோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மாதிரி ஹெல்மெட் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து அப்சர்வ் பண்ணாது. ஸோ ஹெல்மெட்டோட காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஷார்ட் ரைட்ஸ் அது மாதிரி போனோம்னா மட்டும் அந்த ஹெல்மெட்டை சூஸ் பண்ணலாம். அப்புறமா சிட்டி ரைட்ஸ் ஏதாச்சும் பண்ணிங்கனாலும் அந்த ஹெல்மெட்டை சூஸ் பண்ணலாம். ஏபிஎஸ்ன்றது பார்த்தோன்னா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக். அந்த ஹார்ட் பிளாஸ்டிக் எப்படின்னு பார்த்தோன்னா சீக்கிரத்தில் டேமேஜ் ஆகாது. அது மாதிரி இம்பாக்ட் வந்து கொஞ்சம் தான் அப்சர்வ் பண்ணும். ஃபைபர் கிளாஸோட கம்பேர் பண்ணும்போது ஏபிஎஸ் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம். இந்த ஹெல்மெட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி ரைட்ஸ்க்கு சூஸ் பண்ணலாம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி ஹைவேக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெட்டை வந்து சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்லேயே ஹை காஸ்ட். அது ஏன் ஹை காஸ்ட்னு பார்க்கும்போது அந்த ஹெல்மெட்டை வந்து நம்ம மோல்டு பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஹெல்மெட்டோட ஷேப் எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட்டை வந்து ரொம்ப ஹை காஸ்ட். அது மாதிரி ஹெல்மெட்டோட வெயிட்னு பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அந்த ஹெல்மெட்டில் வந்து இம்பாக்ட் அதிகமாக இசிக்கும். நம்ம வந்து லாங் ரைட்ஸ்க்கும் சரி, நீங்கள் ஏதாச்சும் ட்ராக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அந்த ஹெல்மெட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த இம்பாக்டும் உங்கள் ஹெட்டுக்கு வந்து வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷன். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன்றது இம்பார்ட்டன்ட். அந்த சர்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ சேஃப்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் டெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறது. அது மாதிரி ஹெல்மெட்டில் சர்டிஃபிகேஷன் பேசிக்காக பார்த்தோன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன், டாட் சர்டிஃபிகேஷன், இசிஇ சர்டிஃபிகேஷன், ஸ்னெல் சர்டிஃபிகேஷன் அதெல்லாம் தான் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேஷன் பேசிக்காக பார்த்தோன்னா யாரும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. அது ஏன்னு பார்த்தோன்னா ரோட் சைடு ஹெல்மெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஹெல்மெட் வந்து யாரும் ட்ரஸ்ட் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட். டாட் சர்டிஃபைடுன்றது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சர்டிஃபைடு ஹெல்மெட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இந்த ஹெல்மெட் சர்டிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்னு பார்த்தோன்னா பேசிக்காக எப்படி டெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்மெட் இருக்குன்னா இதுக்குள்ளே எம்டி ஹெட்னு சொல்லுவாங்க. அந்த எம்டி ஹெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்டாட்டமே வந்து ஷேப் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹெட்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுவாங்க. இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ஹெல்மெட்டை வந்து ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் வந்து இம்பாக்ட் கொடுப்பாங்க. ஒரு சர்டைன் ஹைட்லேருந்து இம்பாக்ட் கொடுப்பாங்க. அப்படி இம்பாக்ட் கொடுக்கும்போது அந்த ஹெட்டுக்கு என்னென்ன டேமேஜஸ்லாம் வருது, அந்த ஹெட்டுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் ப்ரொவைடு பண்ணணுமா, இல்லை அந்த ஹெல்மெட்டை இம்ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்றதுக்காக அந்த ஹெட்டை வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஹெல்மெட்டோட ஷெல் மெட்டீரியல் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்தோன்னா ஆன்வில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த ஆன்வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டட் ஆப்ஜெக்டாக இருக்கும். பாயிண்டட் ஆப்ஜெக்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி. அந்த நீடில் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம கையை வந்து இப்படி இருக்குது, இந்த கை வந்து ஒரே லோடு தான். அது மாதிரி நான் ஃபோர்ஸ் கொடுக்குறதும் ஒரே ஃபோர்ஸாகவே கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் வந்து சுற்றி படுறதுனால இம்பாக்ட் வந்து டோட்டலாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் ஆகும்போது அந்த ஹெல்மெட்டோட டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதே நான் இந்த கையை வந்து ஒரு பாயிண்டடாக வச்சு இந்த தண்டை கொடுக்குறேன்னா இந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும் படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டோட இம்பாக்ட் வந்து நம்மளுக்கு தெரியும். இந்த ஹெல்மெட் வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்ட்டு தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்வில் அப்படின்றத ஒரு இது வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வந்து இந்த ஷெல்லுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகக்கூடாது. பெனிட்ரேட் ஆகாமல் எவ்வளோ ஹார்ட்னஸ் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க.
அது பார்த்தீங்கன்னா ட்வைஸ் 2 வாட்டி வந்து ஒரே இடத்துலேயே வந்து போட்டு கண்டுபிடிப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா டாட் சர்டிஃபிகேஷன். அப்புறமேட்டுக்கா பார்த்தீங்கன்னா இந்த சின் ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின் ஸ்ட்ராப்லேயும் பார்த்தீங்கன்னா 36 கேஜஸ்லேருந்து 150 கேஜஸ் வரைக்கும் வெயிட் வந்து லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வெயிட் எதுக்கு லோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் கிராஷ் ஏற்பட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன தான் வந்து இருக்கிறதுலே மெயின். அது போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் உங்களை வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து சின்னோட ஸ்ட்ராப் டெஸ்ட்டும் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட விஷன் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க. இந்த வைசர் வந்து ஹெல்மெட்டோட வைசர் எதுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட வைசர் வந்து டஸ்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் வந்ததுனால அந்த இம்பாக்டையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால வந்து ஹெல்மெட்டோட வைசரையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஹெல்மெட்டுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா ஹேர்வென்ஸ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா, நம்ம ஹெட்டுக்கு வந்து சப்ளை வந்து ஹேர் கண்டினியூஸாக ஆகிட்டே இருந்தால் நம்ம செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். அது மாதிரி ஹேர் ஃபால்லாம் எதுவுமே ஆகாமல் இருக்கும். அதனால ஹேர்வென்ஸையும் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டுன்னு பார்த்தோன்னா மோஸ்ட்லி வந்து எல்லா ஹெல்மெட்ஸையும் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, பர்டிகுலர் ஹெல்மெட்ஸை மட்டும் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை. நெக்ஸ்ட்டு இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட் பேசிக்காக பார்த்தோன்னா ஈரோஃபென் சர்டிஃபைடு ஹெல்மெட்னு வந்து சொல்லுவாங்க. இந்த இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட் வந்து டாட் சர்டிஃபைடோட ஒரு அட்வான்ஸான டெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட்டில் அதே 2 ஆனுவல் வச்சு தான் பண்ணுவாங்க. பட் என்னன்னு பார்த்தோன்னா 1 டைம்ஸ் தான் வந்து ஒரு இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஹெல்மெட் டோட்டல் ஷெல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேஜஸ் மேலே 150 கேஜஸ் வரைக்கும் வந்து இந்த ஷெல் இம்பாக்டை வந்து வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹெல்மெட்டோட இந்த வைசரையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ரஷன் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. அப்ரஷன் டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெல்மெட் வந்து இப்போ கீழே விழுந்து இம்பாக்டையும் தாங்கணும். அது மாதிரி ஹெல்மெட் வந்து இப்போ ஸ்க்ராட்ச் ஆகிட்டே போகுது அப்படின்னா அதையும் தாங்கணும்ல, அதுக்காக அப்ரஷன் டெஸ்ட்டையும் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹெல்மெட்டோட சின்ச் டெஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா 300 கேஜஸ் வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட்டில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் பார்த்தோன்னா பேசிக்காக டாட் சர்டிஃபைடு ஹெல்மெட்டோட இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட் வந்து பெட்டர்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கும் பெட்டர்னு பார்த்தோன்னா ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட் இதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மோஸ்ட் சர்டிஃபைடு ஹெல்மெட். ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட் மோஸ்ட்லி ஏன் பெட்டர்னு சொல்கிறோன்னா, ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஆனுவல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. 2 டைப்ஸ் ஆனுவலுக்கும் 5 டைப்ஸ் ஆனுவலுக்கும் கம்பேர் பண்ணால் எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்கள். 5 டைப்ஸ் தானே பெட்டரு, அதனால் ஒவ்வொன்றுத்துக்கும் இம்பாக்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது மாதிரி ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து 500 கேஜஸ் மேலே வச்சு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஹெல்மெட்டோட வைசர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் கன் மூலியமாக இந்த வைசரை வந்து ட்ராப் பண்ணி பார்ப்பாங்க. இந்த வைசர் வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் இருக்கா அப்படின்றதும் பார்ப்பாங்க. அது மாதிரி ஹெல்மெட்டோட ஷெல்லுக்கு வந்து ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதா அப்படின்றத எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. ஃபுல்லி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் வந்து எப்போல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ஹெல்மெட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுவாங்க. அந்த ப்ரோட்டோடைப்லேயே ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணோன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து பெட்டராக வந்து இன்வெர்ட் பண்ணலாம். அதுக்காக ப்ரோட்டோடைப்லேயே வந்து ஸ்னெல் சர்டிஃபைடு ஹெல்மெட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஸ்னெல் சர்டிஃபைடு வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட்டோட மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கினீங்க, ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கினீங்க. இருந்தாலும் எந்த ஹெல்மெட் வேணால் வாங்கிடலாமா? ஹெல்மெட்டுக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபோன் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் வந்து ஒரு மாடல். அது மாதிரி இந்த கேஸ் இந்த ஃபோனுக்கு எப்படி ஃபிட் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒரு ஹெல்மெட்டும் நம்ம போட்டு பார்க்கும்போது நம்மளோட சின்ன வந்து ரொம்ப டைட்டாக பிடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் கிராஷ் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால் ரொம்ப டைட்டான ஹெல்மெட் வந்து வாங்கணும். அதுமாதிரி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சிலிகான் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பாடி கேஸ். இந்த கேஸில் பார்க்கும்போது இந்த கேஸும் இம்பாக்டை தாங்கும். பட் கீழே வந்தால் வந்து இது டேமேஜ் ஆகிட்டு ஃபோனுக்கும் லைட்டாக இம்பாக்ட் தரும். அதே மாதிரி தான் ஹெல்மெட்டோட மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது நல்ல மெட்டீரியலாக சூஸ் பண்ணுங்கள். ஹெல்மெட்டோட மெயினாக ஸ்டார் ரேட்டிங் பார்த்து வாங்குங்க. 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்குறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெட்டர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட சர்டிஃபிகேஷனில் டாட் ப்ளஸ் இசிஇ சர்டிஃபைடு ஹெல்மெட் கூட நிறைய சர்டிஃபைட் பண்ணுறாங்க. அது மாதிரி கம்பைன் சர்டிஃபைடு ஹெல்மெட்டும் நீங்கள் வாங்கலாம். ஹெல்மெட் வாங்கிட்டீங்க சரி, ஹெல்மெட்டுக்கு ஒரு சின்ன மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் கைஸ். எப்பவுமே நீங்கள் ஹெல்மெட்டை வியர் பண்ணும்போது எடுத்தவொடனே கவர் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வந்து ஹேரில் வந்து ட்ரை பண்ண வைங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் இருக்க ஃபோமில் உங்களுக்கு படிஞ்சு இருக்க டஸ்ட்டும் சரி, இல்லை அதில் அப்சர்வ் ஆகிருக்க வாட்டர் லெவலும் சரி, அது வந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு ரொம்ப இம்பாக்ட் வந்து தாங்கும். அதுமாதிரி ஹெல்மெட் வந்து சீக்கிரத்தில் கெடாது. அதுமாதிரி ஹெல்மெட்டுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ்லாம் விற்குது, ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து ரொம்ப ரெகுலராக வந்து உழைக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட சின்னன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து டி ரிங் வந்து நீங்கள் வாங்குறது வந்து ரொம்ப பெட்டர் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்மெட்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த டாபிக் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள், அதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், எல்லாருமே வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். கம்பல்சரியாக ஹெல்மெட் வந்து வியர் பண்ணுங்கள். மெயின்லி ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து வியர் பண்ணாதீங்க, அது வந்து சேஃப்டியே கிடையாது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.